ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஆண்டோ. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஹெட் இருக்கு இல்லையா, இந்த ஹெட் வந்து நம்மளுக்கு நிறைய விதத்தில் ரொம்ப உபயோகமாக இருக்கும். எப்படின்னா, இப்போ நமக்கு இந்த டைட்டிலுக்கு எப்படி யூஸ் ஆச்சு, இந்த ஹெட்டுக்குள்ளே தான் நம்ம எப்பவுமே டைட்டில் யூஸ் பண்ணுவோம். இந்த டைட்டில் யூஸ் பண்ணுறது மூலிமா என்னோட டேபில் இந்த பேஜோட, இந்த பர்டிகுலர் பேஜோடைய நேமை இங்கே வர வைக்கலாம். பட் இந்த ஹெட்டுக்குள்ளே இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் என்னென்ன அப்படின்னா, நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணலாம், சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஹெட் டேக் வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ HTML பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு CSS அண்ட் ஜாவா ஸ்கிரிப்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். இருந்தாலும் இந்த HTML வீடியோ சீரீஸ் எண்ட் ஆகிற டைமில் கண்டிப்பாக உங்களால் ஜாவா ஸ்கிரிப்ட்னா என்ன, CSSனா என்ன அப்படின்ற ஒரு ஐடியா, கொஞ்சம் நாலேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிருக்கும். ஓகே, அண்ட் இப்போதைக்கு அந்த ஹெட்டை வந்து நம்ம விட்டுடலாம். நம்ம அந்த ஹெட் பொசிஷனுக்கு வந்து லேட்டராக வரலாம். அதாவது ஹெட் இங்கே ஆரம்பிச்சு இங்கே முடியுது. இதுக்குள்ளே நம்ம நிறைய எழுத வேண்டியது இருக்குது. அது வந்து நம்ம இன்னும் லேட்டராக பார்க்கலாம். அண்ட் இப்போ நான் ஹெட்டுக்கு கீழே வரேன். அண்ட் இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு பாடி அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி பாடி இங்கே ஆரம்பிச்சு இங்கே முடியுது. நான் இங்கே ஏன் முடியுது அப்படின்னு சொல்கிறேன்னா, எங்கன்னா இங்கே ஸ்லாஷ் இருக்குது, அதான் முடியுது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். நம்ம இதை கொஞ்சம் என்டர் விட்டுடலாமே. ஸோ இந்த பாடி டேக் உள்ளே தான் நம்ம வந்து கோட்ஸ் எழுதுவோம். நீங்கள் நல்லா கவனிங்களா, இந்த இடத்துல இது ஒரு நார்மல் நோட் பேட், எல்லாமே கருப்பாகுது. இதில் வந்து என்னால் டிஃப்ரென்ஷியேட்டே பண்ண முடியல. என்னால் இதை வந்து கரெக்டாக பார்த்து எந்த இடத்துல எந்த கோடு இருக்குது அப்படின்றதே உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஐ மீன், இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். ஸோ அதை நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுக்கு நோட் பேட் ++ன்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த நோட் பேட் ++ யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸை டிஃப்ரெண்ட் கலர்ஸில் காமிக்கும். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, இப்போ HTML ஒரு கலரில் காமிக்கும். நம்ம இதே பேஜில் PHPயோ இல்லை ஜாவா ஸ்கிரிப்டோ எழுதணுன்னா அந்த லாங்குவேஜஸை வேற ஒரு கலரில் காமிக்கும். இது மூலயமா நம்ம வந்து ஒரு லாங்குவேஜுக்கும் இன்னொரு லாங்குவேஜுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டை வந்து நம்ம அந்த நோட் பேட் ++ மூலயமா ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ மோஸ்ட்லி யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா, வெப் டெவலப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நோட் பேட் ++ யூஸ் பண்ணுவாங்க. ஐ மீன், கற்றுக்கும் போது நிறைய பேர் டெவலப் பண்ண கூட யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இந்த நோட் பேட் ++ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நோட் பேட் ++ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி என்னுடைய சிஸ்டமில் வச்சுருக்கேன். ஸோ இந்த நோட் பேட் ++ இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் இருக்கலையா இது. ஸோ இது வந்து நமக்கு நார்மல் நோட் பேட், இது வந்து நோட் பேட் ++. ஸோ அந்த ஸ்க்ரீனே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும் அந்த ஒரு கலரில். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்பர்லாம் காமிக்கும், ஃபர்ஸ்ட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நார்மல் நோட் பேடில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே காட்டாது. நம்மளுக்கு இப்போ திடீர்னு ஒரு பர்டிகுலர் லைனில் பிரச்சனை, அந்த லைன் எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு செம கஷ்டமாயிடும். ஸோ நம்ம ஒன்றா தேடி இருக்க வேண்டியது அவசியம் இருக்கும். பட் நோட் பேட் ++ அப்படி கிடையாது, எந்த லைனுன்னு நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் இருக்குது இந்த நோட் பேட் ++ல. ஸோ அதுதான் நம்மளுக்கு பிற்காலத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. நீங்கள் நினைக்கலாம் இந்த லைன் காமிக்கிறது என்ன உபயோகமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இன்கேஸ் நம்மளுடைய வெப்சைட்டில் வந்து ஒரு 200 லைன் கோடு இருந்ததுன்னு வச்சிங்களேன், திடீர்னு எந்த இடத்துல பிரச்சனை அப்படின்றத கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும் நம்ம நார்மல் நோட் பேடில். ஸோ அதுக்காக நான் அந்த நோட் பேட் ++க்கு மாறுறேன். இந்த நோட் பேட் ++ எங்கே கிடைக்கும் அப்படின்னா, இதுவும் நம்மளுக்கு ஃப்ரீ தான் ஆன்லைனில். ஜஸ்ட் நம்மளுடைய கூகுள் சர்ச் இன்ஜினில் போயிட்டு நோட் பேட் ++ அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட், அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இன்ஸ்டாலர் டவுன்லோட் ஆகும். அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து நோட் பேட் ஜிப் பேக்கேஜை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் நான் முக்கியமாக ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா,